தீய சக்தியிடமிருந்து மக்களை காப்பாற்றிட பொன்மனச் செம்மல் சத்துணவு கண்ட சரித்திர நாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக எனும் பேரியக்கத்தை உருவாக்கினார். தொண்டர்கள்தான் தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும், தொண்டர்கள்தான் தலைமை பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று விதியை உருவாக்கினார். இந்த விதியை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டி காத்தார்கள். ஆனால் தன்னுடைய சுயநலத்திற்காக ஒற்றை தலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இந்த விதியை மாற்றி அமைத்தார். 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய, 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய, தலைமை கழகத்தில் 5 வருட நிர்வாகியாக பணியாற்றிட வேண்டும் என்று மாற்றி அமைத்தார். எந்த தொண்டனும் தலைமை பொறுப்புக்கு வர முடியாத சூழ்நிலையை உருவாக்கினார். ஒரு தொண்டன் தலைமையை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கினார். சத்துணவு நாயகன் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு கொடுத்த உரிமையை மாற்றி அமைக்க எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள், பொதுமக்களும் ஏற்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட துரோகிகளை விரட்டியடிப்போம். தொண்டர்களின் தலைவனாக அம்மா அவர்களின் அரசியல் வாரிசாக ஐயா OPS அவர்களுடைய தலைமையை ஏற்று உரிமையை மீட்போம், கழகம் காப்போம்.